ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்வேர் சம்ஹவ் எபிசோட் 5ல் பார்ட் 4 அண்ட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெம்மை காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க டேடி என்ன பண்ணுறாங்கன்னா, பேம் நில்லுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க. பார்த்ததும் பெம்மை என்னாச்சுப்பா, என்ன வேணும்னு சொல்லி கேட்கவும், அன்னைக்கு நீ கேம்புக்கு வாலண்டியர் கேம்புக்குன்னு போய் சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நீ ஊர் சுற்றிட்டு வந்திருக்க, கரெக்டு தானேன்னு சொல்லி அவங்க டேடி கேட்க, அடுத்த வார்த்தை இவங்க உடனேவே என்ன கேட்குறாங்கன்னா, போன் சொன்னானான்னு சொல்லி அவன் பேரை தான் சொல்லி கேட்குறாங்க. அவனை தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவன் உன்னை நினச்சி ஒரி பண்ணுறான், அவன் நினச்சி ரொம்பவே கவலைப்படுறான், அதனால தான் இதை என்கிட்ட சொன்னான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னை நான் இங்கிலாண்டில் போய் படிக்க சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ண, நல்ல மார்க் வாங்குற, இங்கேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கேயே உன்னுடைய ஸ்டடீஸை கன்டினியூ பண்ணேன். அதுக்கு நான் ஏதாவது அப்ஜெக்ஷன் சொன்னேன்னா, இல்லை எங்கே இருந்தாலும் நம்ம பொண்ணு படித்தா ஓகே நான் நினச்சேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, உன்னுடைய ஸ்டடீஸை கட் பண்ணிவிட்டு நீ போயிட்டு அங்கே ஊர் சுற்றிட்டு வந்திருக்க. உன்னுடைய இந்த பிஹேவியர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லி பயங்கரமாக அவங்க அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு. ப்ராவும் அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் யாருன்னா பெம்மை தான். ஏன்னா பெம்மும் திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் போய் இங்கிலாந்து போக சொல்லுவீங்களாங்கிற மாதிரி கத்த ப்ரா காம் பண்ணது கொஞ்சம் கூலாக அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க டேடி கிட்ட நம்ம பெம் என்ன கேட்குறாங்கன்னா, சரி இப்போ என்னப்பா சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்டால், எனக்கு தெரிஞ்சு நீ இங்கிலாந்து போகிறது தான் கரெக்டாக இருக்கும், இங்கே இருந்தீங்கன்னா நீ சரி வராது, உன்னுடைய ஸ்டடீஸு சுத்தமாக கெட்டு குட்டி சிவராக போயிடும், இங்கே இருந்தீங்கன்னா நீ சரி வர மாட்டேன்னு சொன்னதும் நம்ம பெம்முக்கு இனிமேல் கீயை பார்க்க முடியாதோங்கிற பயம் வந்துடுது. ஸோ அவங்க இனிமேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்ப்பா, நல்லா படிக்கிறேன், நல்லா மார்க்ஸ் எடுக்கிறேன், அதுலேயும் முக்கியமாக பொய் சொல்ல மாட்டேன், நான் சொன்னால் கேளுங்க, நீங்கள் என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிற இடம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு பெம்மும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாக்கிங் பெருசாக போகுது. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா ஒன்று பண்ணு, நீ இங்கேயே தான் படிப்பேன்னா பூனை என்கேஜ் பண்ணிக்கோ, என்கேஜ்மெண்ட் முடியட்டும், நான் உன்னை இங்கேயே படிக்க வைக்கிறேன், ஆனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சின்னா இங்கிலாண்டில் தான் போய் படிக்கணும், ரெண்டே ஆப்ஷன் தான், நீ செலக்ட் பண்ணுங்கிற மாதிரி அவங்க அப்பா கொடுக்க, அதுக்கும் பெம்மை திட்டுறாங்க. இது என்னப்பா இது கொடுமையாக இருக்குது, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய ஸ்டடீஸையும் இதையும் கொண்டு போய் முடிச்சு போடுறீங்களே, எனக்கு தான் அவனை பிடிக்கலையே, நான் எப்படி அவனை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லி அதுக்கும் அவங்க திட்டுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கம்பெனியையும் உன்னையும் சேர்த்து ஒரு ஆள் பார்த்துக்க முடியும்னா அது பூனால் மட்டும்தான் முடியும், ஸோ நீ அவன் கூட இருக்கிறதா நல்லா இருக்கும்னா அவங்க சொல்ல. அதுக்கு பெம்மை அதெல்லாம் இல்லை, நான் இங்கேயே இருந்து இங்கேயே என்னுடைய ஸ்டடீஸை முடிச்சுட்டு இங்கேயே உன்னுடைய கம்பெனியை நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு உன் மேலே நம்பிக்கையே இல்லை, உன்னுடைய ஸ்டடீஸையே நீ அவ்வளோ அலட்சியமாக எடுத்துக்கிறேன்னா நாளைக்கு கம்பெனி விஷயத்தில் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஸோ உனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது கண்டிப்பாக பூனா தான் இருக்கும்னு சொல்லி அவங்க அப்பா திட்டுறாங்க. அதுக்கு நம்ம பெம்மை ரொம்பவே தைரியமாக, முன்னெல்லாம் பயந்த பிள்ளையாக இருக்கும், இப்போலாம் தைரியமாக என்ன பேசணுமோ அதை பேசுகிறாங்க. ஸோ இப்போவும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் முடியாது, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், இங்கிலாந்து போக மாட்டேன், நான் இங்கேயே தான் படிப்பேன்னு சொல்லி அடித்து பேசுகிறாங்க. உடனே வழக்கம் போல் எல்லா அப்பாக்களும் கையில் எடுக்கிற அதே ஆயுதத்தை இவர் எடுக்கிறாரு. இனிமே நீ என்னை அப்பான்னு கூப்பிடாதடி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பெம்மும் அப்படியே சைலண்டாக பார்த்துட்ருக்காங்க. என் வீட்டில் என்னோட இடத்துல இங்கே யார் இருக்கீங்களோ அவங்க ஏன் இஷ்டப்படி தான் இருக்கணும், ஏன் இஷ்டப்படி தான் வாழணும், அப்படி இருக்குன்னா இருங்க, இல்லைன்னா கிளம்பி போங்கங்கிற மாதிரி அவரும் திட்டுறாரு. அதுக்கு உடனே பெம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நரகத்தில் ஒரு ஜெயிலில் நான் இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே போயிடுவேன்னு அப்படியே பேக் எடுத்துகிட்டு கிளம்ப அவங்க அப்பா அப்படி கையை நீட்டின வாட்டத்திலேயே வழக்கம் போல் எல்லா அப்பாக்களுக்கும் வராதே ஹார்ட் அட்டாக் அவருக்கும் வந்துடுது. அவர் கீழே விழ அப்பா அப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய் பிடிக்கிறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. வழக்கமாக டாக்டர் சொல்கிற அதே டைலாக் தான் இவரும் சொல்கிறாரு. அவருக்கு ஏதோ பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, அதனால தான் இந்த மைல்டு அட்டாக் வந்திருக்கு, ரொம்ப சீரியஸாக இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் இதே மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது அவருக்கு சீரியஸான இஷ்யூஸை அவருடைய பாடியில் ஏற்படுத்தும், ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் அவரை பார்த்துக்கணும், அவரோட விஷயத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியான சீரியஸான ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது,
அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணும்போது ஹார்ட் அட்டாக்கே வரும். இப்போ மைல்டு அட்டாக் தானே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது ஹார்ட் அட்டாக் வந்துரும்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் பெம்மு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி எப்படி தான் இதுலேருந்து வெளில வர்றதுன்னு சொல்லி பெம்மு கேட்கவும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி விடுங்க, அவங்க ஹெல்த்து நார்மல் ஆகணும், டேப்லெட்ஸ்லாம் தரோம், அதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பெம்முக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நார்மலான ஸ்ட்ரெஸ், கம்பெனி ஸ்ட்ரெஸ்ஸால் அவருக்கு இப்படி ஆகலை, இவங்களால தான் இப்படி ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களையே அவங்க ப்ளேம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ப்ராவும் கூட இல்லைன்னா அவங்க நிலைமை என்ன ஆகிறது சொல்லுங்கள். இப்போ நம்ம கீ பார்த்தீங்கன்னா அவங்களோட டோமுக்கு வராங்க. வரும்போதே ஒரு மாதிரி சோகமாக தான் வராங்க. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிருக்குங்கிற விஷயமும் தெரிஞ்சிருந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம பூன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. நீ தான் அவளுடைய லைஃபையே கெடுக்கிற, இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆக்டிவாக இருப்பா, எவ்வளோ எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பா, நல்ல பொண்ணாக இருப்பா, நீ தான் கெடுக்கிறன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் இல்லையா. அதை தான் வந்து யோசிச்சுட்டு வராங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய மொபைலு ரிங் ஆகுது. நம்ம பெம் தான் கால் பண்ணுறாங்க. யோசிச்சுக்கிட்டே தான் எடுக்கிறாங்க. எடுத்ததுமே என்னை மிஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு நார்மலாக தான் கேட்குறாங்க. ஆமாம், ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதனால தான் நான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்களும் பேசுகிறாங்க. இருந்தாலும் இவங்க முகத்தில் அந்த சிரிப்பு இல்லை. ஏன்னா அங்கே நடக்கிற விஷயம் அப்படி இருக்குது. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட நம்ம கீ என்ன பண்ணுறாங்கன்னா அதே தான் ரிமைண்ட் பண்ணி யோசித்து பார்க்குறாங்க. அவள் போயிட்டு யூகேல படிக்க வேண்டியவ, எவ்வளோ பெரிய காலேஜில் எவ்வளோ பெரிய பிளான்லாம் வச்சுருந்தோம், எல்லா பிளானையும் யாரோ ஒருத்தங்களுக்காக அவள் நாசம் பண்ணிக்கிட்டா, அந்த ஒருத்தர் நீதான்னு சொல்லிட்டு இவன் டைரக்டாகவே சொல்லியிருப்பான். அதை தான் நம்ம கீ யோசிச்சு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பெம் என்ன யோசிச்சு பார்க்குறாங்கன்னா, ஒன்று இங்கிலாந்து போய் படி, இல்லை பூனுக்கு என்கேஜ் ஆகிடுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சேமாக ஒரே நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ஸோ நீ ஃபஸ்ட்டு சொல்லுன்னு சொல்லி இவங்க சொல்ல, அவங்க ஃபஸ்ட்டு சொல்லுன்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா வந்து என்னை எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான் வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஸோ நான் அந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லவும் இவங்களுக்கும் சரி ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் புரியுது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களால யோசிக்க முடியல. ஸோ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அவங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, கேம்ப் இருக்குது, வாலண்டியர் கேம்ப்பு, அதுக்கு நான் போகலான்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு சொல்லிட்டு போகலான்னு ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம், அப்போ நீ அதை பாரு நான் இதை பார்க்குறேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்பா எப்படி இருக்காங்க, என்னாச்சின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிட்டே வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் ரிக்கவர் ஆகிடுவார்னு சொல்லிட்டு இவங்களும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக யோசித்து ஒரு ஐ லவ் யூவும் சொல்கிறாங்க பெம்மே. ஓகே பாயின்னு சொல்லிட்டு நம்ம கீயும் வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீ அந்த மாதிரியான வாலண்டியர் கேம்புக்கெலாம் போயிருக்காங்க. எல்லாரும் அங்கே சுறுசுறுப்பாக ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கீ மட்டும் இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அதை பார்க்குது, அதனால் அதை எதுவுமே பண்ண முடியல. அவங்களுடைய சீனியர் இருக்காங்களே தாரு, அவங்களும் வந்து கேட்குறாங்க ஏதாவது பிரச்சனை அவளுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆமாம், அவள் லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அவ்வளோதான், அப்படியே விட்டு அவள் சரியாயிடுவா, அதை பற்றி நம்ம ஒன்றும் யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு பார்க்குன்னு சொல்லுது. இந்த மாதிரியே இவங்க தினமும் வாலண்டியர் கேம்புக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க கீ. இங்கே பெம்மையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கவனிக்கிறதுல ரொம்பவே சீரியஸாக இறங்கிட்டா. ஏன்னா இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப அன்பும் அக்கறையும் தேவை இல்லையா, அதனால் அந்த இடத்துக்கும் இந்த பூன் வரான். வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பெம்மு பார்க்குது, ஏன்னா இவனை போய் என்கேஜ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அந்த வாலண்டியர் கேம்பில் வழக்கம் போல் ஒர்க்ஸ்லாம் அப்படியே பரபரப்பாக போயிட்டுருக்கு. எந்த ஒர்க்கு நடந்தாலும் நம்ம கீ மட்டும் சோகமாக, எப்போவுமே அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா, ரொம்ப சோகமாக பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அந்த ஒர்க்கை பண்ணவே இஷ்டம் இல்லாமல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய சீனியர் தார் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு வழக்கம் போல் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்னாச்சு, ஒர்க்கெலாம் பிடிச்சிருக்கா, வாலண்டியர் கேம்ப்லலாம் வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீனியர்,
இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பண்ணதே இல்லை, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் அப்போ வருவியான்னு சொல்லி கேட்டா, நெக்ஸ்ட் இயர் வருவேன், ஆனால் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறா. நான் என்ன நினச்சேன்னா, இந்த பெயிண்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது, கை வலி தாங்க முடியல சீனியர்னு சொல்கிறா. அதை கேட்டது அவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கையில் உள்ள பெயிண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த பெயிண்ட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகவே மாட்டேங்குதுன்னு. அதுவும் அப்படி தானே, நம்ம ஃபீலிங்ஸ் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா அதுலேருந்து நம்ம வெளில வந்துடலான்னு சொல்லிட்டு இவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கீ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னாலும் தான் ஞாபகம் வருது, அது ஏன் நம்மளை விட்டு போகணும்? நமக்கு பிடிச்ச ஃபீலிங்ஸாக இருந்தால் நம்ம கூடயே வச்சுக்க வேண்டியதானே. ஒருவேளை எனக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தா இதையும் நான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு கீ ரொம்ப அழகாக க்யூட்டாக சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டு தாரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. என்ன பேசினாலும் அவள் மனசு மாற மாட்டா போலையே, ஒரு மாதிரியாகவே இருக்கான்னு அவங்களும் தூரமாக போய் நின்று யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கீ அப்படியே வானத்தை பார்த்துட்டு நைட் டைமில் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க முன்னாடி ஸ்டார்ஸ் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டார்ஸை நம்ம பெம்மு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த நேரமும் நம்ம ப்ராதா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிம்மா, ஒன்றும் இல்லை, உன்னையே நீ எதுக்கு ப்ளேம் பண்ணிகிட்ருக்க, ஒன்னால் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒர்க்லேயும் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இப்படி ஆகியிருக்கும் அப்படின்னு என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் பெம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் நம்மளே ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும் இது நடந்தது என்னால் தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னால் அதை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது ஒரு முடிவெடு, நான் வேற இங்கிலாந்து போகணும், அப்படி போகும்போது உன்னையும் அப்பாவையும் இப்படி தனியாக விட்டு போகிறது எனக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீ இங்கிலாந்து வரியா, இங்கேயே இருக்க போறியா என்னங்கிறத கரெக்டாக முடிவெடு, நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூடயே இருப்பேன்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படி ஒரு கேரிங்கான பர்சனாக இருக்காங்க. கூட பிறந்திருந்தா கூட அப்படி இருக்க மாட்டாங்க போல், அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பூனை வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், நான் பூனை வந்து என்கேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து இங்கிலாந்து போயிட்டாலும் ப்ராப்ளம் தான், அப்பாவை இங்கே தனியாக விட்டுட்டு போகணும், இங்கேயே இருந்தாலும் அவனை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ப்ராப்ளம் தான். எந்த பக்கம் யோசித்தாலும் நான் அப்பாவையும் கீயையும் ஒரே நேரத்தில் பார்த்துக்கணுன்னா நான் இங்கே இருந்தால் மட்டும்தான் போதும். ஸோ ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் தானே, அதை பண்ணிக்கிட்டு நான் இங்கேயே இருந்து அப்பாவையும் பார்த்துக்கிறேன், கீ கூடயும் இருக்கலாம், என்னோடய ஸ்டடீஸையும் பார்த்துக்கலாம். இங்கிலாந்து போயிட்டேன்னா இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம பெம்மு. இதோட 4th பார்ட் முடியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா கேம்பையும் முடிச்சுட்டு நம்ம கீயும் பார்க்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இறங்குறாங்க. இறங்குனதுமே கீயோட மனசு பெம்மை பார்க்கணுன்னு சொல்லிட்டு துடிக்குது. ஸோ நம்ம பார்க்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சு உனக்கு, ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கீ அப்படியே சைலண்டாக ஒரு மாதிரியாக நிற்கிறாங்க. எனக்கு புரியுது, நீ இப்போ பெம்மை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறா தானே, சரி போய் பாரு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஸோ கீ ஒன்று டைரெக்டாக கிளாஸுக்கு தான் போகிறாங்க. அவங்களோட கிளாஸுக்கு போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே பெம்மை காணோம். அவங்க ஃப்ரெண்டு ஒரு சோடா புட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்னாச்சு பெம்மைங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன கேட்குறீங்க, ரொம்ப நாளாகவே ஒரு கிளாஸுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. என்னது கிளாஸுக்கு வரலையா, என்கிட்ட நிறைய கிளாஸஸ் இருக்குது, அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே என்னுடைய மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல, அப்படியே சோகமாக மொபைல் பார்த்துட்டு இவங்களுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க டோமுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் இவங்க போய் உட்காந்துருக்காங்க. செம இல்லை, லவ்வர்ஸ்னால் தான் நினைக்கிறதுக்கு முன்னாடி நடந்துக்கிறது. கீ பெம்மை பார்க்கணுன்னு நினச்சா பெம்மு கீயை பார்க்கறதுக்காக வந்திருக்கு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நீ இன்னைக்கு கேம்ப்லேருந்து வரேன்னு தெரியும், அதான் உனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கீக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போனவங்க, வா நான் உனக்காக நிறையா திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு, மில்க்கு, அதுவும் யோகர்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேப்பில் இருக்கணுமா, நார்மல் மில்க் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கேப்பில் இருக்கணுமா, அப்போ தான் இவங்க ஹைட்டாக வளருவாங்களாம். அது இதுன்னு என்னென்னமோ ரீசன் சொல்லி சாஸு
என்னென்னமோ ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன் இதெல்லாம் இவ்வளவும், நான் என்ன வாருக்கா போகிறேன்னு சொல்லி கேட்டா, நீ வாருக்கு போறியோ ஊருக்கு போறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவ்வளோ நாளாக உன்னை என்னால் கவனிக்க முடியல, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நாளில் உன்னை நான் கவனிக்கணும், அதுக்காக தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க. இவங்களுடைய அன்பை பார்த்து அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னமுமா என்னமான்னு சொல்லி பார்த்தா டிஷர்ட்டு இவங்களோட பேர் பெம்மு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு பீன்னு இனிஷியல் போட்டு டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. பிரிண்ட் கூட இல்லை, எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கள ரொம்ப மிஸ் பண்ணோங்கிறதுனால அவங்கள ஒரு ஹக் கொடுத்து, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணம்மான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷெல்ஃபில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து கொண்டு போய் ஷெல்ஃபில் வைக்கிறது, எங்கெங்கே எதை வைக்கணுமோ அது அந்தந்த இடத்துல கொண்டு போய் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த கீக்கு ஒரு ஒய்ஃப் எப்படி நடந்துக்கணுமோ, ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி நடந்துக்கணுமோ அதை விட ஒரு படி மேலே நடந்துக்கிறியம்மான்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் கண்டென்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஏற்கனவே ஹேண்ட்ஸம் ஹஸ்பண்ட் ஒருத்தங்க இருப்பாங்களே, ஒரு மாதிரி கிண்டலாக சொல்ல கீ ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களோட சுச்சுவேஷன் இப்போ பார்த்தா பூனை என்கேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை மீன் பண்ணி இவங்க யோசித்து அப்படியே மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் உனக்கு ஹேண்ட்ஸமான சூப்பரான ஹஸ்பண்ட் இருப்பாங்க, நான் சிங்கிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது சிங்கிளா, கொன்னுட ஒன்று, என்ன தைரியம் இருந்தால் சிங்கிள்னு சொல்லுவேன்னு சொல்லி பிடிச்சி கிள்றாங்க. இன்னும் நீ எனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணல, அப்புறம் எப்படி எனக்கு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க, நீ பண்ணால் தானே கிடைப்பாங்கங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே பார்த்துட்டே இருந்த கீக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பின்னாடியிருந்து வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அவங்க பண்ண ஹக்லேயே பெம்முக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ரொம்ப மிஸ் பண்ணியா, ஓகேவாம்மா, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு பூன் வந்திருந்தான் என்னை பார்க்குறதுக்கு, நீ இங்கிலாந்துக்கு போயிட்டு படிக்கிறது தான் உங்கள் அப்பாவோட கனவு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கம்பெனியை பார்த்துக்கணுங்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுமாங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு அப்படியே அழுகுறாங்க. எப்படி சொல்கிறது, 2 பேர் ஃபேஸும் பக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் அவங்க ஃபேஸ்லேருந்து அப்படியே அழுக வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே சோகமாகவே இருக்குது. 2த்தையும் அப்படியே ஒரே நேரத்தில் பார்க்க நமக்கே அழுக வந்துடும் போல். ஒரு சின்ன பொண்ணு 2த்தையும் சமாளிக்க எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். ஒருவேளை நீ இங்கிலாந்து போய் படிக்கணும்னு நினச்சின்னா, உனக்கும் அது விருப்பமாக இருந்துச்சுன்னா நீ தாராளமாக போ, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேங்கிற மாதிரி நம்ம கீ சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க பயங்கரமாக தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மாட்டேன், அப்படி மட்டும் சொல்லாத, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத, எல்லோரும் என்னை இங்கிலாந்து போன்னு சொல்கிறீங்க, அதை மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு வேணாம், எனக்கு எங்கேயும் போவேணாம், எனக்கு இங்கேயே இருக்கணும், கீ கூடயே இருக்கணும், ப்ளீஸ் என்னை துரத்தாத கீ, நான் உனக்கு எஞ்சிறேங்கிற மாதிரி அப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அழுதுருப்பாங்கல்ல ஸ்கூலில், அதே மாதிரி இப்போயும் அழுகுறாங்க. அதை பார்த்தது இவங்க ஹக் பண்ணிக்கிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீ என் கூடையே தான் இருக்க போகிற, என் கூடையே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பெம்மை, நான் உன்னோடது மட்டும்தான், வேறு யாரோடதும் கிடையாது கீ, என்னை எங்கேயும் அனுப்பாத கீன்னு சொல்லிட்டு இவங்களாம் அழுகுறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இவங்க அப்படியே பெம்மு பார்க்குறாங்க, பெம்மு கீயை பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய் கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல தான் பயங்கரமாக கிஸ்ஸிங் பெரிய சீனாக போயிட்டுருக்கு. வழக்கம் போல் இந்த இடத்துல ஒரு சம்பவமும் நடந்துருது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது கனவா நிஜமானே தெரியலன்னு சொல்லி கீ சொல்கிறாங்க. அதுக்கு பெம்மே கன்னத்தை பிடிச்சி கிள்றாங்க. ஆமாம் இது கனவு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஹக்கு நாளைக்கும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இவங்க கேட்க,
அதுக்கு பெண் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, கரெக்டாக அவங்களால சொல்ல முடியல. அவங்க ஃபேஸில் இவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்தாலுமே அவங்க ஃபேஸில் அந்த சோகமான ஒரு இதுதான் இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கீக்கு ஒரு கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க தலையழகாக தடவி கொடுத்துட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க. ஐம் சாரிக்கின்னு அவ்வளோ சாரியை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் அவங்களோட டோமில் அவங்க ஹாஸ்டலில் ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் இருக்குது. அதுவும் நம்ம கீ கிட்ட கொடுக்க சொல்லி அந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. சரி என்னவா இருக்கும், ஏதாவது பில் டியூவாக இருக்கும், ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி பார்க்க சொன்னால் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிஎன்பின்னு போட்டிருக்கு. என்னடா இது பிஎன்பின்னு சொல்லிட்டு உள்ளார ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பெம்மு போனுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்னது அவ பேரா பெம்மோட பேரான்னு சொல்லி பார்க்க அவ்வளோ ஷாக் ஆகுது. ஆனால் நம்ம கீ அப்படியே சைலண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு 2 பேருக்கும் தெரியல. என்ன சொல்கிற, பெம்மோட பேரான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கு நம்ம பார்க்குக்கு. நம்ம கீ ஃபேஸை பார்த்தீங்கன்னா விட்டால் இங்கேயே அழுது புலம்பி உருண்டுருவாங்க போல். அந்த மாதிரி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரில. அப்படியே அந்த இன்விடேஷன் கீழே போட்டுடுறாங்க. அதில் அப்படியே போன் அண்ட் பேமெண்ட் சொல்லிட்டு போட்டிருக்கு. இதோட இந்த பார்ட்டு முடிஞ்சிருச்சு. 5th எபிசோடு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ வேகமாக மற்ற எபிசோட்ஸ்லாம் போட முடியுமோ போட்டுடலாம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 4 பார்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் கைஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.